ரீசெண்ட் டேஸ்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவினா அது கண்டிப்பா 11 தான். இதாண்டா சினிமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சத்தியமா இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் நான் இந்த மூவில எதிர்பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். என்னதான் ஒரு தரமான ஸ்டோரி இந்த மூவில இருந்தாலும் மூவியை பார்க்கும்போது ஈஸியாவே நம்ம கண்ணில் படுற மாதிரி இந்த மூவிக்குள்ள எக்கச்சக்கமான ஹிடன் டீடைல்ஸ் குறியீடுகள்லாம் கொட்டி கிடக்கும் தாங்க சொல்லணும். ஸோ அந்த வகையில இந்த மூவியை பார்த்தும் நீங்க கவனிக்காத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல லிஸ்டா போட்டிருக்கேன். ரைட்டுங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சினிமா அப்புறம் ட்ரெண்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க, இந்த மூவியோட டைட்டில் 11. அதுல இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 11க்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 10க்கு அப்புறம் வர்றதுதான் 11, அதாவது 11. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்பருக்கு அப்புறம் ஏதாவது செட் இருக்கு இல்ல சீரீஸை குறிக்கணும்னா அதுக்கும் 11ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. இந்த மூவில இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே செட்டா வின்ஸா தான் இருப்பாங்க. அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு மூவிக்கு 11 அப்படின்ற டைட்டில பக்காவா வச்சிருக்காங்க. 11 பேர் வச்சனாலேயே இந்த மூவிக்குள்ள எக்கச்சக்கமான 11 சைன்ஸ் உங்களால நல்லாவே பார்க்க முடியும். அதாவது 11 அப்படிங்கிற நம்பர் திரும்புற பக்கம் எல்லாம் கண்ணில் படும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மூவியோட டைட்டில் கார்டு போடும்போது 11 அப்படின்ற வேர்டுக்கு பின்னாடி டயர் மார்க்ல 11ன்ற நம்பர் போட்டிருப்பாங்க. இன்னொரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த படத்தோட முக்கியமான ட்விஸ்டே இந்த ஒரு டைட்டில்ல இருக்கு. அது என்னங்கிறத நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் அது என்னங்கிறத கடைசியில சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் டிசைன்ல 2 தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அதுவுமே 2 11 மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். இது கோஇன்சிடென்ட்டா இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி படிச்சான்னு ஐடியா இல்லைங்க. நெக்ஸ்ட் வில்லன் நிக்கிற இந்த பொசிஷனும் 11 ஒரு ஃப்ரேம்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது தவிர்த்து எக்கச்சக்கமான 11 உங்களால அந்த மூவிக்குள்ள பார்க்க முடியும். எடுத்ததும் தாரா தன்னோட நாய்க்குட்டியை காணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட நேமை பாத்தீங்கன்னா J11 கண்ணகி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட நேம் இருந்திருக்கும். பிரான்சிஸோட டேட் ஆஃப் பர்த்தும் 11ல தான் இருக்கும். அவன் இறந்ததுமே சேம் அதே டேட்ல 11ல தான் இருந்திருப்பான். பெஞ்சமினோட கார் நம்பர்ல ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் 2 இருக்கும். ஸோ இதுவுமே 11 குறிக்கிறது தான். இதுவே பெஞ்சமின் கொலை பண்ணும்போது வேற ஒரு கார் எடுத்துட்டு போயிருப்பாரு, கருப்பு கலர் கார். ஸோ அதோட நம்பர் பிளேட்டையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயுமே 11 இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் என்னன்னா BF இருக்கும். பீன்றது பெஞ்சமினையும் எஃப்ன்றது பிரான்சிஸையும் குறிச்சிருக்கும். அதே மாதிரி படத்தோட ஆரம்பத்திலேயே அங்க திருட வந்தவனுங்க நமக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ளே இங்க இருந்து திருடிட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அவனுங்க பேங்க்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது மணி 10:10 இருந்திருக்கும். வில்லன் அங்க இருக்க செக்யூரிட்டியை சுட்டுட்டு அந்த பேங்க்ல இருந்து வெளியே வரும்போது டைமை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 10:20 ஆயிருக்கும். அந்த 10 நிமிஷத்தை கரெக்டா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னு தான் சொல்லணும். மூவியோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மூவிக்குள்ள இருக்க ட்வின் பேர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மொத்தம் 11 ட்வின்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி 11 ட்வின்ஸ்ல ஒரு ட்வினான பெஞ்சமின் பிரான்சிஸ். இதுல பிரான்சிஸ் இறந்து போயிடுவான். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் மத்த 10 ட்வின்ஸை நம்ம பெஞ்சமின் கொல்லுவாரு. இதுல முதல் கொலை நடக்கும்போது அந்த இடத்த கவனிச்சீங்கன்னா அங்க ஒரு ஒத்த மரம் மட்டும் எரிஞ்சிருக்கும். இது இந்த மாதிரி முதல் கொலை அப்படின்றத குறிக்குது. இது நம்பர் 1னும் ரெண்டாவது கொலை நடந்த இடத்துல இங்க டோர்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்பர் 2 எழுதப்பட்டிருக்கும். இது ரெண்டாவது கொலையை குறிக்குது. இது நம்பர் 2னும் மூணாவது கொலை பண்ண ஸ்பாட்ல இங்க போலீஸ்க்கு பின்னாடி செவத்துல பாத்தீங்கன்னா 3 பொம்மையோட டிராயிங்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது இந்த மாதிரி மூணாவது கொலை அப்படின்றத குறிக்குது. நாலாவது கொலை பண்ண ஸ்பாட்ல WWFT பக்கத்துல 04 அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இது இந்த மாதிரி நாலாவது கொலை அப்படின்றத குறிக்குது. 5ஆவதா கொலை பண்ண ஸ்பாட்ல 5 அப்படின்ற நம்பரை கீழே தரையில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 6ஆவதா கொலை பண்ற ஸ்பாட்ல தான் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். ஆனா எங்கால ஒண்ணுமே சிக்கலங்க. பட் இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 6 பில்லர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரைட்ல 3 லெஃப்ட்ல 3. ஸோ இதை ஒரு வேளை 6ன்ற மாதிரி எடுத்துக்கணுமோ. இது இந்த மாதிரி 6வது கொலை குறிக்குது. 7ஆவதா கொலை நடந்த ஸ்பாட்ல மைக்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது மைக்ல 7ன்ற நம்பர் அவங்களால பார்க்க முடியும். 8ஆவதா கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெஞ்சமின் மீராவோட வீட்டுக்கு போயிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல மீராவோட டோரை கவனிச்சு பாத்தீங்கன்னா 8 அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். 9ஆவதா கொலை பண்ண போற ஸ்பாட்ல இங்க ரோட கவனிச்சிங்கன்னா அங்க இருக்க லைன்ஸ் மொத்தம் அந்த ஒரு ஃப்ரேம்ல 9 லைன்ஸ் இருந்திருக்கும். நான் எண்ணிட்டேன், வேணா நீங்க எண்ணி பாத்துக்கோங்க. 10ஆவதா கொலை நடந்த ஸ்பாட்ல அந்த கைதியோட ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா 4-4 எழுதிருக்கும். ஸோ கூட்டி பாத்தீங்கன்னா 10 வரும். இது இந்த மாதிரி 10th கொலையை குறிக்கணும். சீரியஸா இதை கவனிச்சதுக்கு அப்புறம் இந்த மூவியோட டைரக்டரை கூப்பிட்டு ஐயா என்னையா பண்ணி வச்சிருக்க, எப்படியா இந்த அளவுக்குலாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. இதுக்கப்புறம் சுதாகரோட வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரும்போது பெஞ்சமின் குடிக்கிறதுக்கு வாட்டர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சுதாகர் அதை எடுக்க போகும்போது பெஞ்சமின் இங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல ஓரத்துல சாடி அப்படின்ற மாதிரி ஒரு புக் இருந்திருக்கும். அந்த புக்கு எதை பத்தினதுன்னா சாடி அப்படின்ற 19 வயசு பொண்ணு தன்னோட சிஸ்டருக்கு பழி வாங்க போற அந்த ஒரு கதை தான் இந்த புக்ல இருந்திருக்கும். இந்த மூவியோட கதையும் அதே தான். மொத்த மூவி கதையையும் இங்க ஒரு புக்கை வச்சு அந்த டைரக்டர் ஒட்டுமொத்த கதையையும் நம்ம கிட்ட சொல்லிட்டாரு. ரைட்டு ப்ரோ, ஆரம்பத்துல டைட்டில்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னியே, படத்தோட மொத்த பிளாட் ட்விஸ்டும் இங்க இருக்குன்னு சொன்னியே, என்னதான் அது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இங்க அந்த 11ன்ற டைட்டில்ல எல்ல கவனிச்சிங்கன்னா எல்ல இந்த மாதிரி லைட்டர் இருந்திருக்கும். லைட்டருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லுன்னு தான் வரும். அதோட கனெக்டா இங்க லைட்டரை வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அது தாங்க கிடையாது. இந்த மூவியோட மெயின் ட்விஸ்டே எங்க ரிவீல் ஆகும்னா பெஞ்சமின் இந்த மூவில அந்த போலீஸ் ஆபீசருக்கு தன்னோட லைட்டரை காட்டிட்டு தான் போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயிலுக்குள்ளேயே போயிருப்பாரு.
அங்க போயிட்டு தான் 10th கொலையை பண்ணுவாரு. ஸோ இவன் தான் பெஞ்சமின் அப்படின்ற விஷயமே நமக்கு அந்த லைட்டரை வச்சு தான் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி படத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் லைட்டரை இங்க டைட்டிலே வச்சது சீரியஸா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட எண்டிங்ல மனோகர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனா அப்போயே மனசுக்குள்ள இவர் வில்லனா இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணி இருக்கும். அதே மாதிரி மனோகர் வீட்டுல இங்க கவனிச்சிங்கன்னா மிஸ்ட்ரி ஐடென்டிஃபைஸ்ன்ற ஒரு புக் இருந்திருக்கும். ஒரு ஆளோட ஐடென்டிட்டியை மட்டும் வச்சு அவரை தப்பா இட போடக்கூடாது அப்படின்றத குறிக்கிற விதமா தான் இந்த ஒரு புக்கை இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இங்க அரவிந்த் அதாவது பெஞ்சமினோட வீட்டுல பெஞ்சமின் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது 2 ஸ்டாச்சூஸ் இருந்திருக்கும். ரைட் சைட்ல இருக்க ஸ்டாச்சு உடஞ்சு போயிருக்கும், லெஃப்ட் சைட்ல உள்ள ஸ்டாச்சு ஃபுல்லா இருந்திருக்கும். இது இந்த மாதிரி பெஞ்சமினை குறிக்குது. உடஞ்சிருக்க இந்த ஸ்டாச்சு பிரான்சிஸை குறிக்குது. இந்த மூவில நம்ம பெஞ்சமின் எந்த இடத்துலயுமே சிரிக்க மாட்டாரு, 1-2 இடத்துல மட்டும்தான் சிரிப்பாரு. பிளாஷ்பேக் போர்ஷன்ல பிரான்சிஸோட இருக்கும்போது தான் பெஞ்சமின் சிரிப்பாரு. இதுக்கப்புறம் மனோகரோட வீட்டுல மனோகரோட குழந்தைக்கு பாய் சொல்லும் போதும் லைட்டா தான் சிரிப்பாரு. இங்க இருந்து இன்வெஸ்டிகேஷன்ல சுரேந்தரும் தாராவும் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கும்போது பெஞ்சமினை கவனிச்சு பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்குது, அவங்களால நோட் பண்ணி பார்க்க முடியும். ஏசிபி ரஞ்சித் ஒரு இடத்துல அரவிந்த் தான் பெஞ்சமின் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சு பெஞ்சமினோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல எல்லா பொருட்களும் 2-2 இருக்கும். அங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 1 மட்டும் தான் யூஸ்ல இருக்கும், 1 ஃபுல்லா இருக்கும். அதாவது இங்க யூஸ்ல இருக்கிறது பெஞ்சமினை குறிக்குது, ஃபுல்லா இருக்கிறது பிரான்சிஸை குறிக்குது. இந்த மூவியோட ஹீரோயின் சஞ்சனாக்கு மோட்டர் பைக்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா ட்ரூ காலர்ல அவரோட நேம் இந்த மாதிரி சான் மோட்டோமேனியாக் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். அதே மாதிரி சஞ்சனாவோட வீட்டுல வெளியிலயும் மோட்டர் பைக் நிற்கும், வீட்டுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான மோட்டர் பைக்கோட ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல யாரா பெஞ்சமின் யாரா பிரான்சிஸ் அப்படின்ற மாதிரி நமக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். இங்க இருக்கிறது பெஞ்சமின் தான் அப்படின்றத உறுதிப்படுத்துற வகையில தான் இங்க நம்ம பெஞ்சமின் யூஸ் பண்ற காரை கவனிச்சிங்கன்னா அந்த காரும் பயங்கர பிளாக்கா தான் இருந்திருக்கும். நைட் டைம்ல தான் பெஞ்சமின் எல்லாத்தையும் கடத்திட்டு அந்த ட்வின்னோட கையாலேயே இன்னொரு ட்வின்னை கொல்லவும் வச்சிருப்பாரு. இங்க பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம், பட் பெஞ்சமினுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. இருட்டுல தாங்க அவன் பயங்கரமா பயமே இல்லாம சுத்திட்டு இருப்பான். இங்க பெஞ்சமினுக்கு இருட்டுனா பிடிக்கிற மாதிரியும் பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம் அப்படின்ற மாதிரியும் நம்ம கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல பிரான்சிஸோட கலரே பாத்தீங்கன்னா பயங்கர பழசா ஒரு மாதிரி டார்க்கா இருந்திருக்கும். அதுவே பெஞ்சமினோட கலரே இங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஒயிட்டா ஒரு மாதிரி பிரகாசமா இருந்திருக்கும். அந்த கலருக்கு பின்னாடியும் சூரிய வெளிச்சம் இருக்கிறத அவங்களால நல்லாவே பார்க்க முடியும். இங்க இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம், அவனுக்கு ஒரு வெளிச்சமா அவனுக்கு ஒரு துணையாதான் பெஞ்சமினோட கலர் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. இங்க பெஞ்சமின் மூவியோட கடைசியில என்னோட ஹார்ட்டை மனோகருக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதோட எண்டிங்ல மனோகர் பெஞ்சமினோட கலரைய பார்க்க வரும்போது அவரோட நெஞ்சில கவனிச்சிங்கன்னா சர்ஜரி முடிஞ்சு பேண்டேஜ் எல்லாம் அவரோட நெஞ்சில ஒட்டியிருப்பாங்க. இவ்வளவுதான் நான் இந்த 11 மூவில நோட் பண்ண சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீடைல்ஸ். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த மூவியை டீகோட் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.